ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லெசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 12th பொது தமிழ் புக்கில் இயல் 2ல் பெரும் மழைக்காலம் அப்படின்ற லெசன் பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த லெசன் பற்றி எதுக்காக நம்ம பார்க்குறோம் அப்படின்னா 12th ஆல்ரெடி நமக்கு வந்து சயின்ஸில் சுற்றுச்சூழல்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்குது. அது போக ஜாகிரஃபிலையும் நமக்கு சுற்றுச்சூழல் சம்மந்தமான ஒரு லெசன் வேறு வருது. ஸோ அதனால் இந்த லெசனும் இம்பார்ட்டன்ட் தான். இதில் வந்து ரொம்ப டெப்த்தாலாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. அதில் இருக்கிறதுல மேலோட்டமான ஒரு சில பாயிண்ட்ஸ் தான் இருக்கும். இந்த லெசன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் இது போல் பயனுள்ள வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ லெசனுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த லெசனில் என்ன இருக்குது அப்படிங்கிறத ஒரு சின்ன ஸ்டோரி மாதிரி அப்படியே நடத்துகிற மாதிரியே போய்க்கலாம். அதுக்கடுத்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்ன படிக்க வேண்டியிருக்கும் அப்படிங்கிறது ரெண்டாவது நான் வந்து அப்படி நோட் பண்ணி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலக புவி நாள் ஏப்ரல் 22ன்னு கொடுத்துருக்குறாங்க. ஒவ்வொரு வருஷமும் வந்து வேர்ல்டு எர்த் டே அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடுறாங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 22. இந்த டேட்டை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, புவிங்கிறது 2 எழுத்து. புவி ஆர் பூமி எப்படி வேணாலும் நம்ம வச்சுக்கலாம், 2 எழுத்து. ஸோ 2 + 2 4 ஆர் 2 × 2 4 அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, இந்த லெசனில் இப்போ என்ன இருக்குது அப்படின்னா, மழையை பற்றி தான் நமக்கு இந்த லெசனில் ஃபுல்லாகவே சொல்லியிருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னென்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி காலத்துலலாம் மழை இல்லைன்னா ஒரு விஷயம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவாங்க. பட் ஆனால் இப்போ உள்ள காலத்தில் பார்த்தீங்கன்னா, மழை பெஞ்சுதுன்னா ஒரு விஷயம் நடக்க மாட்டேங்குது. இப்போது சின்னதாக ஒரு 1 day 1 or 2 days மழை பெஞ்சுது அப்படின்னாலே நமக்கு வந்து தெருவெல்லாம் வெள்ளக்காடாயிருது, ஊருக்கே வெள்ளம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நமக்கு ரீசெண்டாக 6000 ரூபா தந்த மாதிரிலாம் ரூபாலாம் தர ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த மாதிரி ஆயிடுது இப்போ உள்ள காலம். அதுக்கு ரீசன் என்ன அப்படிங்கிற மாதிரி தான் இந்த லெசனில் ஃபுல்லாகவே இருக்குது கொடுத்துருக்காங்க. மாறி அல்லது காரியம் இல்லை. இது பார்த்து வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா நமக்கு குரூப் 4ல் கூட ஒரு பழமொழி மாதிரி கொடுத்து அதை ஃபில் பண்ண சொன்னாங்க. ஸோ இந்த லைனும் பார்த்துக்கலாம். மாறி அல்லது காரியமில்லை என்பது முன்னோர் மொழி அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். இப்போ வர்ற காலத்தில் இப்படி மழை இருக்கு. முதல்ல வந்து நமக்கு சிலப்பதிகாரத்தில் அவர் சொல்லியிருப்பார், மாமழை போச்சுதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார். மழை அவ்வளவு அற்புதமாக அதை வந்து போற்றி சொல்லியிருப்பாங்க. திருக்குறளில் நீரின்றி அமையாது உலகுன்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ நமக்கு தண்ணி வந்துச்சுனாலே பயம் ஆயிடுது, எங்கே வெள்ளம் வந்துருமோ, வீடுக்குள்ளெல்லாம் தண்ணி வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு பயம் ஆகிடுது. அந்த மாதிரி இப்போ காலம் வந்து மாறிடுச்சு இருக்குது. பார்த்திங்கன்னா இப்போ நம்மளோட தமிழ்நாடு, ஜம்மு காஷ்மீர், கேரளா இந்த மாதிரியான ஸ்டேட்லலாம் பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு அந்த மழை டைமில் அதிகமாக வெள்ளம் வந்து உயிரிழப்பு வரைக்குமே போகலாம் செய்யுது. இப்படிலாம் இருக்க தான் செய்யுது. அடுத்த இந்த பருவநிலை அந்த இதை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இயற்கை சமநிலை அப்படின்னா என்னென்னா, இப்போ செடி கொடியெலாம் வளருது, செடி கொடி வளர்ந்து அதிலிருந்து கிடைக்கிற அந்த புல் அதெல்லாம் வந்து தாவர உண்ணிகள் சாப்பிடுது. தாவர உண்ணிகளை வந்து விலங்கு உண்ணிகள், ஊன் உண்ணிகள்ங்கிறது சாப்பிடுது. இப்படி வந்து அந்த செயின் வந்து அப்படி ஃபாலோ ஆகிட்டு இருக்கு. அதுக்கடுத்த சிதைப்பவை, அனைத்து துணிகள் இந்த மாதிரிலாம் அப்படியே அந்த சைக்கிள் வந்து ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு. இதில் வந்து நம்ம வந்து இப்போ நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, காடுகளெல்லாம் அழிச்சிட்டு அதில் போய் வீடெல்லாம் கட்டுறது, ஃபேக்ட்ரி இந்த மாதிரிலாம் கட்டுற வேலைலாம் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால் வந்து அந்த காட்டில் இருக்க மிருகங்கள்லாம் வந்து நம்ம இந்த ஃபேக்ட்ரிக்குள்ளேயே அந்த மாதிரி வரும்போது அதை நம்ம அட்டாக் பண்ணி அதை வந்து மனித உயிரை சேதப்படுத்துறதுனால அதை வந்து நம்ம வந்து அதை அச்சுறுத்த வேண்டியதாக இருக்குது. ஸோ அதோட எண்ணிக்கை அந்த மாதிரிலாம் குறையும் போது அந்த இயற்கை சமநிலை அந்த செயின் வந்து உடஞ்சிருது. அதனால பெரிய டேஞ்சரஸ் கூட வரலாம். இப்போது நினச்சி பாருங்கள், இப்போ ஒரு புலியோ சிறுத்தையோ வந்து நம்மளை அட்டாக் பண்ண வருது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மயக்க மருந்து கொடுத்து இது பண்ணுறாங்க. திடீர்னு ஒரு 2-3 நாளில் இறந்து போயிடுது. இப்படியே அதோட எண்ணிக்கையெல்லாம் குறையுது அப்படின்னா அந்த காட்டில் இருக்க மற்ற மிருகங்களோட எண்ணிக்கை அதிகரிச்சிடும். மறுபடியும் அதுங்களுக்கும் இடம் இருக்காது, அதுங்களும் மறுபடியும் நம்மளை வந்து டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரியான அந்த இயற்கை சமநிலையை மெயின்டைன் பண்ணுற ஒரு சில உயிரினங்களை வந்து நம்ம இது டேமேஜ் பண்ணும்போது நமக்கே அது வந்து பிரச்சனையாக வந்து மாறிடுது. அதுதான் இயற்கை சமநிலை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இப்படி நமக்கு வந்து இந்த காலநிலையில் இவ்வளோ சேஞ்சஸ் வந்து நம்ம பண்ணுறதுனால பூமி வந்து வெப்பமடைஞ்சிக்கிட்டே இருக்குது. வெப்பமடைஞ்சு நம்ம நார்தன் சைடில் இருக்கிற ஆர்டிக் வட்டத்திலேருந்து பனியெல்லாம் உருகி கடல் நீரோட மட்டம் அதிகரிக்குது. இப்படி கடல் நீரோட மட்டம் அதிகரிக்கு அப்படிங்கும்போது நமக்கு வந்து நிலப்பரப்பு தண்ணியில் மூழ்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது.
இப்படி நிலப்பரப்பு தண்ணியில் மூழ்குது அப்படிங்கும்போது நமக்கு தான் அது வந்து பெரிய பாதிப்பாகும். அது போக இந்த பனியெல்லாம் உருகிச்சு அப்படின்னா, இந்த பெரிய பெரிய மலைகளில் இருக்க பனிகள்லாம் அப்படி இந்த வெப்பத்தினால உருகுது அப்படிங்கும்போது அது நமக்கு ஒரு இயற்கை அரணாக தான் இருக்குது. இப்போ ஒரு நார்த்தன் சைட்ல இருந்தோ இல்லைன்னா சவுத் சைட்ல இருந்தோ அடிக்கிற அந்த குளிர்ந்த காட்சியோ இல்லைன்னா வெப்பமான காட்சியோ வந்து தடுத்து அதுக்கு அந்த பக்கம் இருக்கிற மக்களை வந்து சேஃபாக வாழ வைக்கிறது இந்த மாதிரியான பனிப்பிரதேசம் உயரமான இருக்கிற மலைகள் தான். எக்ஸாம்பிள் நம்ம இமயமலையை கூட சொல்லலாம். அந்த இதெல்லாம் நமக்கு உருகும்போது நமக்கு ரொம்பவே அதனால டேஞ்சரஸ் வரும். அங்கேருந்து சைபீரியாவிலேருந்து வர குளிர்காற்றுலாம் நம்ம இந்தியாவுக்குள்ள வந்துச்சுன்னா ரொம்பவே நம்மளோட கிளைமேட்லாம் ரொம்ப சேஞ்ச் ஆயிரும். அதுதான் அந்த வெப்பமடைகிறது வந்து மனிதரோட செயல்பாடுகளினால தான் வெப்பமடையுது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வேற சொல்லியிருக்காரு. ஏன்னா புவி வெப்பமடைதல் மனிதன் உருவாக்கி கொண்ட சிக்கலே அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலாந்தை சேர்ந்த டேவிட் கிங் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்கிறாரு ஃப்ரெண்ட்ஸ். இது கூட நமக்கு வந்து இந்த கொட்டேஷன் கொடுத்து யார் சொன்னா அப்படிங்கிறது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுவும் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து நம்ம பார்த்தோன்னா இப்படி நம்ம வந்து பூமியை வெப்பமடைய செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது பூமியில் இருக்கிற காற்றில் வந்து தேவையில்லாத வாயுக்கள்லாம், அதாவது வெப்பமடைகிற செயல்பாடுன்னா என்னென்னா, எக்ஸாம்பிளுக்கு நம்ம இந்த ஏசி யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், வெஹிக்கிள்ஸ் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இதிலேருந்து வர்ற புகை தேவையில்லாத அந்த காற்றில் வந்து தேவையில்லாத நச்சு விளைவிக்கக்கூடிய வாயுக்கள்லாம் இருக்குது. கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், நைட்ரஸ் ஆக்சைடு, ஓசோன், நீர்வாயு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அதில் இருக்குது. அதெல்லாம் நமக்கு சேர்ந்துச்சுன்னா மறுபடியும் அமிலமலை வரும். அமிலமலை வந்துச்சுன்னா அதுவும் நமக்கு மறுபடியும் டேஞ்சர் தான். இது எல்லாத்துக்கும் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பசுமை குடில் வாயுக்கள். ஸோ இந்த ஓசோனுங்கிறதும் பசுமை குடில் வாயுக்களில் இருக்கிற ஒன்று தான். இப்போ நமக்கு கொஸ்டினில் கேட்டிருப்பாங்க, கீழ்காணுவற்றில் பசுமை வாயுக்கள் எது அப்படின்னு சொல்லி கேட்டு இந்த இது ஆப்ஷனில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த ஓசோனே நம்ம டிக் பண்ணணும். ஓகேவா? இப்போது நம்ம இந்த புவி வெப்பமயமாகுது, இதை எப்படி தடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அதுக்கு நிறைய வந்து என்னென்னா இந்த ஆற்றல் மூலங்களை நம்ம வந்து மாற்றலாம். நம்ம வந்து ரொட்டீனாக வந்து அந்த மரபுசார ஆற்றல்களையே பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். மரபுசாரா ஆற்றல்களை பயன்படுத்துறதுக்கு மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு யுனைடெட் நேஷன்ல இருந்தெல்லாம் நமக்கு வந்து அதுக்கு அவேர்னஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. மரபுசாரா ஆற்றல் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, மரபுசார்னா நமக்கு சார்ந்ததாக தானே இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம யோசிக்கக்கூடாது. அது பார்த்திங்கன்னா மரபுசார் அப்படிங்கும்போது வழியாக யூஸ் பண்ணுறது, அது இயற்கைக்கு சப்போர்ட் ஆனதுன்னு கிடையாது, வழியாக யூஸ் பண்ணது அவ்வளோதான். மரபுசார ஆற்றலுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலக்கரி, பெட்ரோல் இந்த மாதிரி சொல்லலாம். அதெல்லாம் வந்து வழியாக நம்ம முன்னோர்கள் காலத்துலேருந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதைத்தான் நம்மளும் இப்போ யூஸ் பண்ணியிருக்கோம். அதைத்தான் மரபுசார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மரபுசாரா ஆற்றல் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட சூரிய ஆற்றல், காற்று ஆற்றல் இந்த மாதிரி, அதாவது இதுக்கு முன்னாடி வழக்கத்துல இல்லை, இப்போ தான் நமக்கு புதுசாக அதெல்லாம் கண்டுபிடிச்சி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதைத்தான் மரபு சாரா ஆற்றல்கள் சொல்கிறாங்க. அதில் இந்த ஹைட்ரஜன் ஆற்றல், தாவர ஆற்றல் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து கார்பன் அச்சு ஆற்றல், இதெல்லாம் கார்பன் கிடையாது, இந்த ஆற்றல்கள்லாம் கார்பன் கிடையாது, இந்த மாதிரி ஆற்றல்களை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இப்போ வந்து அட்வைஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ இது ஓகே. உலக லெவலில் வந்து இந்த மாசுக்களெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்கு ஏதாவது விஷயம் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் கண்டிப்பாக பண்ணுறாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஐக்கிய நாடுகள் அவை வந்து ரியோடி ஜெனிரோ அப்படின்ற இடத்துல 1992 பார்த்தீங்கன்னா காலநிலை மாற்றம் பற்றிய பணித்திட்ட பேரவை UNFCCC, அதாவது யுனைடெட் நேஷன் ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்ச், யுனைடெட் நேஷன்ஸ் ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்ச் அப்படின்ற ஒரு பேரவையை உருவாக்கியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா குரூப் 1ல் பொறுத்த வரைக்கும் இந்த மேட்சஸ்லேயே 2-3 இடத்துல வந்து இந்த ஃபுல் ஃபார்ம் வச்சு கேட்டிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க, நல்லது. இப்படி ஒரு அமைப்பு தொடங்கி அதில் வந்து நம்ம வந்து சுற்றுச்சூழல் மாசுபடுறதை குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க. கார்பனை எப்படி குறைக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் விஷயங்களை அந்த இதில் டிஸ்கஷன் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த அமைப்பு தொடங்கின டைமில் வந்து 50 நாடுகள் தான் இருந்திருக்காங்க. ஆனால் இப்போ கரண்டில் பார்த்திங்கன்னா 193 நாடுகள் வரைக்கும் இந்த அமைப்பில் இருக்கிறாங்க. ஓகேங்களா? அது போக வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 2009 முன்னாடி ரொம்ப வெப்பமான ஆண்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ கரண்டில் மாறி இருக்கலாம், அது வந்து நம்ம இன்டர்நெட்டில் பார்த்தா தெரியும். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை வேணால் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம சுற்றுச்சூழல் வந்து மாசுபடுத்திக்கிட்டே இருக்கும். சுற்றுச்சூழலில் இந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னா,
இப்போ மாசுபடுத்துறதுன்னு இல்லாமல் சில அழிக்கிற விஷயமும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து வெள்ளம் அதிகமாகுது, மழை அதிகமாகுது அப்படின்னா ஆறு வந்து அதுவாக தானாக ஒரு வழித்தடத்தை அமைச்சிருக்கும். அதுக்கு பேர் வந்து வெள்ள சமவெளிகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அதாவது இந்த வெள்ளம் வர்ற நேரத்தில் ஃபுல்லாக தண்ணி இருக்கும், வெள்ளம் இல்லாதப்ப நடுவில் மட்டும் கொஞ்சம் ஆழமான பகுதியில் மட்டும் தண்ணி போகும். அந்த இதை தான் நம்ம வெள்ள சமவெளிகள்னு சொல்கிறோம். இந்த ஆறு வந்து அப்படியே போக போக அந்த அதுலேருந்து வர சில சில இந்த தாவரங்களோட மக்கு இந்த மாதிரியான விஷயங்களை ஓரத்தில் வந்து படி வச்சுக்கிட்டே இருக்கும். அந்த இடம் உயரமாக இருக்கும், நடுவில் அந்த ஆறு போகிற இடம் குட்டியாக இருக்கும். இந்த வெள்ளம் வர்ற நேரம் அந்த படி வச்ச இடத்துல இருக்கிற அந்த இலை மக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் நல்ல விஷயங்கள்லாம் வந்து இந்த தண்ணியை வந்து அப்சர்வ் பண்ணி வச்சுக்கிடும். அதனால் வந்து அதுக்கு மேலே தண்ணி வந்து வேகமாக ஃப்ளோ ஆகி போகிறத வந்து இது வந்து குறைச்சிடும். அப்படி தானாகவே வந்து ஆறு வந்து அதுக்குன்னு ஒரு வழியை வந்து அமைச்சுக்கூடும். அதை தான் வந்து வெள்ள சமவெளிகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். இந்த வெள்ள சமவெளிகள்லாம் இப்போ வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா ஆற்று மணல் அந்த மாதிரிலாம் விஷயங்களை எடுத்துடுறாங்க. அப்படி எடுக்கும்போது நமக்கு அந்த இலைமக்கு அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போயிடுது. அப்படிங்கும்போது நமக்கு அந்த மணலை உடைச்சிட்டு தண்ணி வந்து ஊருக்குள்ளே வர ஆரம்பிச்சிருது. ஸோ அதனால் வெள்ளம் வந்து இதாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான தப்புகள் எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடிலாம் நம்ம மதுரை சென்னையெல்லாம் சுற்றி அவ்வளோ நீர்ப்பரப்புலாம் இருந்துச்சு. ஆனால் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போது ஆல் இண்டியா லெவலில் நம்ம பார்த்தா ரியோ டி ஜெனீரோவில் வந்து UNFCCC அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பை ஏற்படுத்தினாங்கன்னு பார்த்தோம். அதே மாதிரி இந்தியாவில் வந்து இந்த பேரிடர்னால ஏற்படுற விளைவுகளை தடுக்கிறதுக்காக, அதாவது இந்த மழை வெள்ளம் புயல் இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் தடுக்கிறதுக்காக ஒரு அமைப்பு ஏற்படுத்தினாங்க. அந்த அமைப்பு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா பேரிடர் மேலாண்மை ஆணையம். 2005 ஆரம்பிச்சிருக்காங்க, டிசம்பர் 23 ஆரம்பிச்சிருக்காங்க. இது வந்து நமக்கு வந்து ஆல் இண்டியா லெவலில் மட்டும் இல்லை, ஸ்டேட் லெவல் டிஸ்ட்ரிக்ட் லெவல் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கடைசி சிற்றூர் ஆட்சி லெவல் வரைக்கும் கூட இருக்குது. தெரியுமா? அதை நீங்கள் பாருங்கள். மழை வருது அப்படிங்கிறதுக்கான அறிகுறிகள் வந்து கொடுத்துருக்காங்க. கார்மேகங்கள் சூரியன் உதயத்திற்கு 15-20 நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்து கிழக்கு வானத்தில் கார்மேகங்கள், அதாவது கருப்பு அந்த மழை பெய்யுற மேகம்னு சொல்லுவோம்ல, அந்த மேகங்கள் வந்து தோன்றுறது வந்து மழை பெய்யறதுக்கான அறிகுறின்னு சொல்கிறாங்க. எங்கே இருக்கும்? சூரியன் உதயத்திற்கு முன்பே. மேபி இது கூட ஒரு சின்ன ஸ்டேட்மெண்ட்டில் வைக்கலான்னு வச்சுக்கோங்களேன். சூரியன் உதயத்திற்கு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி கிழக்கு வானத்தில். ஓகேங்களா? ஓகே. அது போக வேறு என்னென்னு பார்த்தீங்கன்னா முட்டைகளை சுமந்திருக்கும் எறும்புகள், பறக்கும் பருந்து, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மழை பெய்யறதுக்கான அறிகுறிகள். ஓகேங்களா? இது லேசாக பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த புயலுக்கெல்லாம் பேர் வைக்காங்கல்ல, அதை பற்றின ஒரு சின்ன விஷயம் கொடுத்துருக்காங்க. சர்வதேச வானிலை ஆய்வு நிறுவனம் இவங்க தான் ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அவங்க தான் வந்து புயலுக்கு பேர் வைக்காங்க. நமக்கு ஒவ்வொரு தடவை வரும்போது அந்த பேர்கள்லாம் வந்து யார் செலக்ட் பண்ணி கொடுப்பா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு 8 கண்ட்ரிலேருந்து செலக்ட் பண்ணி கொடுப்பாங்க. நம்ம அரபிக்கடல் வங்காள விரிகுடா இதை சுற்றி இருக்கிற ஒரு 8 கண்ட்ரி. அந்த கண்ட்ரி எதெல்லாம் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருக்காங்க. இந்தியா, பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா, வங்காளதேசம், மாலத்தீவு, மியான்மர், ஓமன், தாய்லாந்து ஆகிய 8 நாடுகள் தான் இந்த இது கொடுக்குறாங்க. அதாவது நீங்கள் மேப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த அரபிக்கடலையும் வங்காள விரிகுடலையும் ஒட்டி இருக்கிற கண்ட்ரிஸ் தான் இது எல்லாமே. அதெல்லாம் நீங்கள் லேசாக மேப்பில் போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாளைக்கு கொஸ்டின் கேட்கும்போது இதில் இல்லாத ஒரு ஸ்டேட்டை வச்சு கொடுப்பாங்க. இந்த 2 பே ஆஃப் பெங்கால்லையும் அரபிக்கடல்லையும் ஏற்படுற புயல்களுக்கு பேர் வைக்கிற நாடுகளில் கீழ்கண்டு வச்சு எது இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டு ஒரு ஆப்ஷன் எதாவது மாற்றிட்டு ஒரு 4 இதை கூட கொடுக்கலாம். அதனால் இதெல்லாம் நீங்கள் மேப்பில் போட்டு பார்த்தீங்கன்னா எப்போதுமே மறக்காமல் பதிஞ்சிரும், ஒவ்வொரு தடவை இப்படி வாசிக்கிறத விட. நீங்கள் அதான் பார்த்துக்க வேண்டியது வேறு ஒன்றும் இல்லை. உலக புவினால் ஏப்ரல் 22 மாறி அல்லது காரியமில்லை அப்படின்ற இந்த பழமொழி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா புவி வெப்பமடைதல் மனிதன் உருவாக்கி கொண்ட சிக்கலே அப்படி சொன்னவர் இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த டேவிட் கிங். இந்த கொட்டேஷன் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பசுமை குடில் வாயுக்கள், அதுக்கு எக்ஸாம்பிள் கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், நைட்ரஸ் ஆக்சைடு, ஓசோன், நீர்வாயு, பசுமை குடில் வாயுக்கள். வேறு மரபுசாரா ஆற்றல், அதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா சூரிய ஆற்றல், காற்று ஆற்றல், ஹைட்ரஜன் ஆற்றல், தாவர ஆற்றல். இதெல்லாம் மரபுசாரா ஆற்றல் ஆர் கார்பன் அச்சு ஆற்றல், இதுக்கான எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டு ஐக்கிய நாடுகள் அவை ரியோ டி ஜெனீரோவில் ஏற்படுத்திய அமைப்பு என்னன்னு கேட்டாங்கன்னா அந்த ஃபுல் ஃபார்ம் நம்ம காலநிலை மாற்றம் பற்றிய பணித்திட்ட பேரவை ஆர் UNFCCC 1992 ஏற்படுத்தப்பட்டது. அதுக்கான ஃபுல் ஃபார்ம் நம்ம பார்த்துடலாம். யுனைடெட் நேஷன் ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்ச்.
ஓகேங்களா, இதை பார்த்துக்கோங்க. எத்தனை நாடுகள் உறுப்பினர்களாக இருக்காங்கன்னா 193 நாடுகள் உறுப்பினர்களாக இருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெள்ளச்சமவெளிகள்ங்கிறது இயற்கையாகவே அமையிற ஒன்று. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேரிடர் மேலாண்மை ஆணையம் இந்தியாவில் ஏற்படுத்தப்பட்டது 2005 டிசம்பர் 23 நெக்ஸ்ட்டு அந்த புயலுக்கு பேர் வைக்கிற 8 கண்ட்ரிஸ் அது என்னெல்லாம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வேறு இதிலிருந்து கொஸ்டின் கேட்குற மாதிரி வேறு எதுவும் கண்டென்ட் இல்லை.